அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் வாக்குச்சாவடி கிளை கழகங்களை அமைப்பதற்காக மாவட்ட பொறுப்பாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டை அபை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பூத் வாகம், அதாவது கிளை கழகங்களை அமைப்பதற்கான அமைப்பு ரீதியாக மாவட்ட வாரியாக ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டமானது குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று சரியாக 2 மணி அளவில் சென்னை ராயப்பேட்டை அபை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இந்த மாவட்ட வாரியாக ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணைக்குழு செயலாளராக இருக்கக்கூடிய நத்தந்திரா விஸ்வநாதன், கே பி முனுசாமி ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இதற்கு முன்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தென்சென்னை தெற்கு மாவட்டம், அதாவது அமமுகவுடைய மாநில இளைஞர் பாசறை இணை செயலாளர் ஆண்டனி ராஜ், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். பூங்கொத்து கொடுத்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். அதிமுகவில் இணைத்துக் கொண்ட ஆண்டனி ராஜுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.